கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். ஏசாயா 5:8 தாங்கள் மாத்திரம் தேசத்தில் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடம் இல்லாமல் போகும் மட்டும் வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம்னா, மற்றவர்களுக்கு இடம் கொடுக்காமல். இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் இந்த கொடிய காலத்தில் இருக்கிறோம். பஞ்ச காலத்தில் சில டைம் இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கும் அந்த ஆகாரத்தை வைக்கணும். நம்ம மட்டும் எடுத்துக்க இல்லாமல் மற்றவங்களுக்கும் தரணும். அப்புறம் பார்த்தோம்னா சில பேர் வீட்டோட வீட்டை கட்டுறது. ஒரு வீடு வச்சுருப்பாங்க, மற்றவங்களுக்கு வீடு கொடுக்காம மற்ற அந்த பக்கத்து வீடையும் வாங்கி அதையும் சேர்த்து இடித்து கட்டுறது. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஐயோ போட்டிருக்கு. அப்புறம் இன்னொன்று, வயலோடு வயலா. அப்படி உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா, சகோதரர்களுக்கு வயல் இருக்கும், நிறையா வயல். சகோதரர் 10 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க 10 பேர்த்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வயல் இருக்கும். அப்போ அந்த வயல் பத்தாமல் அந்த சகோதரர்கிட்ட போராடி அந்த வயலையும் பறிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஐயோ சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலையும் இடத்துலையும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறனாலும் சரி, மற்றவங்களுக்கும் அது கொடுக்குற மாதிரியா இருக்கட்டும். நம்மளே எல்லாத்தையும் அவங்க மற்றவங்களோட அபகரிக்கக்கூடாது. அவங்களோட வயிற்று எரிச்சலை நம்ம வாங்கக்கூடாது. நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ இதனால நம்மளுக்கு ஐயோவாக ஆகுது, அது பிரச்சனையாகுது. அப்போ அது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. உங்களை நம்ம பயம்புறுத்து கிடையாது. இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா, ஆவிக்குரிய காரியத்தில் இந்த பாபேல் கோபுரத்தை நீங்கள் பாருங்கள். ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி யாரும் செதறி போகாமல் ஒரே இடத்துல இருக்கிறது. இது நிமித்தம் ஜனங்கள் எல்லாம் வானத்துக்கு மேலே கோபுரத்தை கட்டுறாங்க. அப்போ ஆண்டவர் இதை உடச்சி செதற விடுறாரு, பாசைகள்லாம் தாறுமாறாக்குறாரு. அப்போ தேவனோட நோக்கம் என்னென்னா, இந்த பூமி எல்லாத்தையும் நிரப்பணும். அதுதான் அவரோட திட்டம். இதை பிசாசோட தந்திரம். நம்மளை மற்றவங்க யாரும் செதறி போகக்கூடாது, இந்த ஒரே இடத்துல நம்ம கூடி கொள்ளுவோம் அப்படின்ட்டு அந்த ஆவி இப்போ வரைக்கும் ஆளுகை செய்யுது, அந்த அந்தி கிறிஸ்து ஆவி. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் காலத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டோன்னே ஜனங்கள் எல்லாமே அழகி பெருகுனாங்க. அவங்களோட வயலெல்லாம் விற்று அவங்களோட எல்லாமே அப்போஸ்தலர் பாதப்படியில் போட்டு எல்லாம் பங்கிட்டு எல்லாம் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே என்ன நடக்குதுன்னா, சாப்பாடு விஷயத்தில் பந்தி விசாரிக்கிற இடத்துல பிரச்சனை ஆகணுன்னே பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் உபவாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு அது இருக்கட்டும், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இந்த ஆட்களில் செட் பண்ணுறது. அப்போ ஏசு கிறிஸ்து சொன்னார், உங்களில் பெரியவனாக நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவனுக்கு என்ன செய்யணும், நீங்கள் பணிவிடைக்காரனாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பணிவிடைக்காரங்களை ஏற்படுத்துகிறாங்க, தலைவர்கள் ஏற்படுத்துகிறாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன உலகம் எங்கும் சுவிசேஷம் போகும் சொன்ன வாக்குத்தத்தம் அங்கே ஸ்தீவான் மூலியமாக நடக்குது. அந்த ஸ்தீவான் தான் அவரு பந்தி விசாரிக்கிறவர். அவர் ஆவியில் நிரம்பி, அதான் சொல்ல, அற்பமாக தள்ளி விட்டாலும் ஆண்டவர் பயன்படுத்துறது தான். அவரை கொண்டு சத்தியத்தை யூதர்களுக்கு பேசும்போது ஸ்தீவானை கல்லெறிஞ்சி கொலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சபை செதற அடிக்கப்பட்டோன்னே அவரோட சுவிசேஷம் பூமி எங்கும் போணுச்சு. கர்த்தருக்கு சித்தம் என்னன்னா, எல்லாமே அவங்களுக்கு சேர்த்து கொள்ளாதபடி எல்லாத்தையும் தலைவர்களாக உருவாக்கி கொண்டு போகணும். இப்போ இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் ஊழியக்காரங்களை வளர்க்குறது குறைவாக இருக்குது. மற்றவங்களுக்கு ஊழியக்காரனுக்கு இடம் கொடுக்காம போகிறது, அவங்களையும் வளர விடுறதுக்கு விட மாட்டாங்க. எல்லாத்தையும் என்ன செய்யப்படணும், ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கவுங்க தேவனோட ஊழியத்தை செய்யறதுக்கு ஊழியக்காரங்களை வளர்த்து விடணும். அவங்களுக்கு இடம் கொடுப்போம். அதான் சொல்கிறது, ஒரே இடத்துல ஒரு சபையை மேகா சேர்ச்சா கொண்டு செய்யாதபடி எல்லாம் அப்படியே அநேக ஊழியக்காரங்களை உருவாக்கி பிரிஞ்சு போகிறது அநேகத்துக்கு அது நல்லது. அது அவங்களுக்கு இடம் கொடுங்க. இது கர்த்தருடைய திட்டம். இப்படி இல்லைன்னா இவ்வளோ பெரிய சேர்ச்சாக இருந்தாலும் சரி, எப்படி அங்கே அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு பெரிய 2000 3000 பேர் 5000 பேர் கூட கூடி போனாங்கனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சார், செதற அடிக்க வச்சார். ஒரு பெரிய எழுப்புதல் வரத்துக்கு இதுதான் ஒரு காரியம். இவ்வளோ நாள் தான் நம்ம வாழ்கிறது, அவங்களுக்கும் நம்ம என்ன செஞ்சிடணும், கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சுபாவங்கள் வந்துச்சுன்னா சபை வளரப்படும், கர்த்தரோட திட்டம் நிறைவேறும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.